வெல்கம் பேக் டு தாய் தமிழன். சந்தபுரிக்கு நம்ம வியாபாரியோட கல் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். எப்போவுமே சனிக்கிழமை காலையில் வந்துட்டு ஈவினிங்கு நம்ம ரிட்டன் பேங்காங் புறப்படுவோம். இன்றைக்கி 2 நாள் நம்ம கல் பார்க்க இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை காலையிலே நம்ம வந்துட்டோம் சந்தபுரிக்கு. இங்கே எப்போ வந்தாலும் சரி நம்ம வந்து கார்டன் வியூ ரிசோர்ட்டில் தான் வந்து தங்குறது. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம ஜெம் மார்க்கெட், அந்த மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ராபின்சனுக்கு அடுத்தாப்பில் அந்த ரோட்டில், அதுவும் நம்ம சந்தபுரி மாஸ்க் இருக்கிற பள்ளியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த மெயின் ரோட்லயே சைடில் இருக்குது. உள்ளூர் அமைப்புலாம் பாருங்க எப்படி சும்மா சூப்பராக அந்த ரெசார்ட்டினுடைய அந்த இயற்கை எழில் கொஞ்சிற மாதிரியே அழகான அமைப்பா வச்சிருக்காங்க. ஒரு மலை பிரதேசத்தில் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி அழகான அமைப்பு வெளிப்புறமே எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ள போவோம், ஹோட்டல் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாத்துக்கும் நம்ம வச்சிருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்ப்போம் வாங்க. ஹோட்டலுக்கு முன்னாடியே காரை ஈஸியாக பார்க் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் வச்சுருக்கிறாங்க. ஆமாம், 2 பிளாக் இருக்குது. நல்ல பெரிய ஒரு ரிசார்ட்னே சொல்லலாம். அழகான அமைப்பு. 2 மாடிக்கு ரூம் வச்சுருக்கிறாங்க. கீழ்த்தளத்தில் தங்குறதும் நம்ம தங்கிக்கலாம். மெயினாக கார் பார்க்கிங் வந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. ஃப்ரண்ட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு, அந்த கிட்ஸுகளுக்கு விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு, அந்த ஊஞ்சல்கள், தண்ணி, மீன், அந்த போகிற அந்த காட்சிகள்லாம் அழகாக வச்சுருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி நைட் நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம காலையிலையும் அந்த ஹோட்டலுடைய வெளிப்புற தோற்றத்தினுடைய அழகையும் நம்ம பார்ப்போம். ஹோட்டல் அந்த ரிசப்ஷனுக்கு முன்னாடி உள்ள அந்த லாபி அழகாக ஃப்ரீயாக வச்சுருக்கிறாங்க. காலையில் நம்ம ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கிறலாம். சந்தபுரியில் வந்து இப்போ கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது. ஆமாம், நல்ல கோல்டாக இருக்குது. அருமையான ஒரு அட்மாஸ்பியர்ன்றே சொல்லலாம். நாம் புக் பண்ணியிருக்கிற ரூமு வந்து கீழ்த்தளத்தில் தான் இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. ஃபேமிலியோடு வர்றவங்க நல்லா என்ஜாய் பண்ணி தங்கலாம். 107 ஒரு கப்புள்ஸ் தங்கிக்கலாம். 2 பேர் வந்தாலும் 2 பெட்டு தனித்தனியாகவே அழகாக வச்சுருக்குறாங்க. இன்டீரியரும் நல்லா இருக்குது. ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. எப்போ வந்தாலும் சரி டாய்லெட் நல்லா நீட்டாக இருக்கணும். அது தாய்லாந்தில் கேட்டு பார்க்கவே தேவையில்லை, ரொம்ப சூப்பராக வச்சுருக்குறாங்க. ட்ரெஸ்ஸை நம்ம கொடி போடுறதுக்கு அதுக்குண்டான அந்த செல்ஃபும் இருக்குது, தனியாக வச்சுருக்குறாங்க. ஆனால் ஃபுல் ஏசி தான். தாய்லாந்தில் வந்து ஏசி இருக்குதான்னு கேட்க தேவையில்லை, எல்லாமே ஏர் கண்டிஷனோட தான் இருக்கும். நாமளும் நம்ம வியாபாரியும் வந்து அந்த இடத்துக்கு 2 பேர் தங்கக்கூடிய அழகான வசதி தான் ரூமு. சந்தபுரியில் நிறையா அருமையான ரிசார்ட்லாம் வந்து ரொம்ப டேம் சீப்பாக இருக்குது. அதாவது 600லேருந்து 1000 பாட்டுக்கு ரொம்ப டாப்பாக 3 ஸ்டார் கேபி கிராண்ட் ஹோட்டல் இருக்குது. நிறைய பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. இது நம்ம ஏற்கனவே வந்ததுனால இந்த அமைப்பு நமக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நம்ம கார்டன் எப்பவும் நம்ம செலக்ட் பண்ணுறது. சந்தபுரிக்கு வர்றவங்க இந்த ரிசார்ட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லொக்கேஷனையும் நம்ம கொடுக்குறோம். நைட் சாப்பாடு வந்து நம்ம ஜெம் மார்க்கெட் பக்கத்துலேயே நிறைய ஹலால் ஃபுட்லாம் இருக்குது. 786 ஹோட்டல் இருக்குது. அப்புறம் பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட், இட்லி தோசை, அந்த கடை முதற்கொண்டு மூர்த்தி ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நாங்கள் அங்கே ஜெம் மார்க்கெட் வேலை எங்கள் கல் பர்ச்சேஸை முடிச்சுட்டு அங்கனக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம், என்னென்ன சாப்பிடணுங்க தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து ரெடிமேட் பரோட்டா வச்சுருந்தாங்க. ஆமாம், ரெடிமேட் பரோட்டா. ஏற்கனவே எல்லோரும் நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க சாப்பாடு ரொம்ப டாப்பாக இருக்குன்ட்டாங்க. நல்லா இங்கே அதாவது நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் வந்து நல்லா பரோட்டா அந்த லுக் நல்லா இருக்குது. இது ரெடிமேட் பரோட்டா தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு தொடுறதுக்கு நம்ம இறைச்சி ஆணம் வாங்கினோம். இறைச்சி ஆணம் 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு இது வாங்கினா தாராளமாக. பாருங்கள், இறைச்சி ஆணம் நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து சலாடும் கொடுக்குறாங்க, வெஜிடபிள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம ஒரு 5 ரொட்டி வாங்கினா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 5 6 3 நாளும் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்ப்பறதுக்கு இந்த இறைச்சியான வந்து தாய் ஸ்டைலில் இருக்குது. சாப்பாடு ஓகே. இந்த குளிருக்கு இறைச்சியான சாப்பிட போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் நம்ம வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு ஓகே. இப்போ சாப்பிட்டு போட்டு அடுத்தது நம்ம எப்போ எங்கே போனாலும் சரி ஃபுட்பால் ஆட போயிடுவோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸு, தாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டர்ஸ் கல்வி விற்கிறவங்களே ஃபுட்பால் பிளேயராக தான் இருப்பாங்க. எப்போ போனாலும் நைட்டில் அங்கே வந்து ஒரு கேம் போட்டுருவேன். இது சாப்பிட்டு போட்டு சும்மா லைட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ போக வேண்டியதான். வந்து கொஞ்சம் பசிக்கும் போது இன்னும் தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். இப்போ நேராக இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளையாட போகிறோம். காலையிலே அங்கே வந்து காஃபி மட்டும் காம்ப்ளிமெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்து நம்ம வெள்ளைக்கஞ்சி இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கரலாம். அது மட்டும் இல்லாமல் தாய் ஃபுட்டும் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நம்ம ஆர்டர் பண்ணால் உடனே வந்துடுது. பின்னாலேயே பேக் சைட்லேயே அந்த கிச்சன் வச்சுருக்குறாங்க. நிறைய அழகான அமைப்பு. காஃபியை ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியதான். அதாவது காஃபி க்ரீமர் வச்சுருக்குறாங்க. அந்த பால் மில்க் பவுடர் வச்சுருக்குறாங்க. தேவைக்க வேண்டி போட்டுக்கிறலாம். அப்புறம் சுகரு பிரச்சனை இல்லாத ஆட்கள் சுகரை சேர்த்துக்கிற வேண்டியதான். எல்லாமே தனித்தனியாகவே வச்சுருக்குறாங்க. காஃபி இருக்குது, சாக்லேட் பவுடர் இருக்குது. அந்த சாக்லேட் சேர்த்துக்கிறலாம்.
சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது. அப்படியே அப்படியே நம்ம வீட்டில் இருந்தால் டீயை போட்டு குடிப்போம். சேர்ந்து வந்திருந்தா நம்ம ரிசோர்ட்டில் தங்கியிருந்ததுனால ஒரு ஷார்ட் டைமாக வந்ததுனால எதுவுமே ரெடி பண்ணலை. அதனால் இங்கே ரிசோர்ட்டில் கொடுக்குற அந்த காஃபியே குடிக்கிறோம். நல்லாயிருக்கு, நம்மளே ரொம்ப சூப்பர். நம்ம காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ஆர்டர் பண்ணால் அவங்க வந்து ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக பண்ணலை, சிம்பிளாக தான் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா சாதாரண விலை தான். கார்டன் வியூ ரிசார்ட்டினுடைய நிரந்தர ஒரு என்ன சொல்லலாம், ஏன்னா கஸ்டமராக நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்னே சொல்லலாம். இந்த ரிசார்ட்டில் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்குது உங்களோட அமைப்பு எல்லாமே வந்து போகிறது எல்லாம்? இந்த ரெசார்ட்டுடைய அமைப்பு ரொம்ப நல்லா அமைதியாக இருக்கும். நல்ல ஒரு நைஸ் ஸ்டே, நல்ல ஒரு வியூவு, நல்ல ஒரு ஃபாரஸ்ட் வியூ கிடைக்கும். ஸோ கம்ஃபர்டபுள் ஸ்டே. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் டின்னரு எல்லாமே தாய் ஃபுட்டு கிடைக்கிது, ஹலால் ஃபுட்டும் கிடைக்கிது. ரெகுலராக ப்ரைஸு வந்து ரெகுலராக வரவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது தான், ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் எல்லாருக்குமே சந்தபுரி வரவங்களுக்கு. ஸோ நார்மல் ஸ்டே வந்து 2 பெட்ரூம் 650 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ரூம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நைஸ் ஃபுட்டு, நைஸ் ஸ்டே. ஃபேமிலியாக வந்தாலும் 3 பெட்ரூம் உள்ள பெட் உள்ள ரூமும் இருக்குது. ஸோ யார் வந்தாலும் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, சிங்கிள் சோலோ ட்ராவலர் யார் வந்தாலும் இங்கே கம்ஃபர்டபுள் ஸ்டே, அங்கே கம்ஃபர்டபுள் கிளைமேட்டு, இந்த வெதரு, அப்புறம் சாப்பாடு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்தால் எப்பவும் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி தேவைப்படும், வந்தால் என்ன சாய்ஸ் பண்ணலாம்? நீங்கள் சாப்பிட்றது இப்போ நான் சாப்பிட்றது வந்து கௌதம் காய், அதாவது கஞ்சி, கோழி கஞ்சி. கோழி வந்து ஹலால் தான். ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது கிடைக்கும். அப்புறம் தாய் ஃபுட்டு, பட்சீவு, பைக்கப்பாவு, கவுப்பாட்டு எல்லா தாய் ஃபுட்டும் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஃபுட்டு வந்து ப்ரைஸும் நல்லா ரீசனபுளாக இருக்கும், ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வரவங்களுக்கும் ஓகே, இண்டிவிஜுவலாக வரவங்களுக்கும் ஓகே. ஸோ நைஸ் ஃபுட் அண்ட் நைஸ் ஸ்டே இங்கே கார்டன் வியூ. ஓகே நல்லது. நம்ம அந்த கார்டன் வியூவில் தங்கின ரெகுலர் கஸ்டமரை பார்த்தோம். இவங்களும் பேங்காக்கில் இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர் மக்கள்கள் தான், தமிழ் மக்கள் எல்லாருமே நிறைய பேர் இங்கே வருவாங்க. இங்கேயும் நிறைய ரிசோர்ட் இருக்கிறதுனால பிரிஞ்சு அங்கங்கே தங்குறாங்க. வெளியே அவுட் சைட்ஸ் இன்னும் நல்லா அருமையாக வச்சுருக்குறாங்க. பாருங்கள், சின்ன பிள்ளைகள் விளாட்றதுக்கு கொள்றதுக்கு, சின்ன பிள்ளைகள் ஆடக்கூடிய அழகான இடம். நம்ம தங்கிக்கிற அந்த கார்டன் வியூ ரிசோர்ட்டினுடைய அந்த காலை நேரம் பாருங்கள், இந்த பிள்ளைய பாருங்கள். ஒரு ஆற்றுக்கு இடையில மலை பிரதேசத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கணும். நம்ம மார்க்கெட்டுக்கு போக வேண்டியதுனால என்ன செய்கிறோம், இப்போ ரூமை வெக்கேட் பண்ணி கையில் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த கார்டன் வியூ ரெசார்ட்டில் தங்க வர்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னால், சொந்த வாகனம் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மற்றபடி இல்லைனா நீங்கள் நடக்க வேண்டியிருக்கும் அந்த ஜெம் மார்க்கெட்டுக்கு. இதுதான் ஒரு மெயினான பாயிண்ட்டு. ஏன்னா பொதுவாக இங்கே வர்ற எல்லாருமே சொந்த வாகனங்கள் தான் வச்சுருப்பாங்க. ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பல பேரோட சேர்ந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் இதில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவங்க வந்து இந்த ஜெம் மார்க்கெட் பக்கத்துலேயே நிறைய தங்கக்கூடிய இடங்கள், ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் 300லேருந்து 600 பாட் வரைக்கும் ஒரு ரூம் அவைலபிள் இருக்குது. இங்கே நம்ம எல்லாருமே வாகனங்கள் வச்சுக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்குது. சந்தபுரியில் காலை வெயில் ரொம்ப இதமாக இருக்குது. ஏன்னா வெயிலில் ஒரு வேகம் உஷ்ணம் இல்லை, நல்ல ஒரு குளிர்ச்சியாக தான் இருக்குது. அந்த மாதம் குளிர் மாதமாக இருக்கிறதுனால சீதோச நிலை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கீ கார்டை கொடுத்துட்டு இப்போ ஜெம் மார்க்கெட்டுக்கு கிளம்புறோம். ஒரு 5 மினிட்ஸில் அங்கே போய் ரீச் ஆகிடலாம். இன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஃப்ரைடே வந்து ஒரு ஆஃப் தான் சொல்லலாம். சாட்டர்டே தான் ஃபுல் பிஸியாக இருக்கும். ஏன்னா சாட்டர்டே வந்து இதுக்குண்டே பல பகுதியில் இருந்தும் செல்லர்ஸும் சரி பையர்ஸும் சரி கிளம்பி வருவாங்க. சாட்டர்டே மார்க்கெட்டு தான் சந்தபுரி. சந்தபுரியில் தங்கக்கூடிய இடம் கார்டன் வியூ ரிசோர்ட்டு. நாங்கள் வளமையாக வர்ற இந்த ரிசோர்ட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது, எவ்வளோ பே பண்ணுறோம், அது எங்கனக்குள்ளே இருக்குது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, எல்லா விவரங்களையும் நம்ம சொல்லியிருந்தோம். சந்தபுரி மார்க்கெட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க சொந்த வாகனம் வச்சுருந்தா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துக்கு வந்து தங்கலாம். வந்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தொடர்ந்து தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.